ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல அரசு தேர்வுகள் இயக்கம் சார்பில் ஒரு முக்கியமான ஒரு சுற்றறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. 10ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுதியிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு. அதாவது 2024 டு 25 கல்வி ஆண்டுல யாரெல்லாம் 10ஆம் வகுப்பு பாஸ் ஆனவங்க, ஃபெயில் ஆனவங்களோ அவங்களோட ஒரிஜினல் மதிப்பெண் சான்றிதழ் வந்து இஷ்யூ பண்ற டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த டேட்ல யாருக்கெல்லாம் கிடைக்கும், எங்க கிடைக்கும் அப்படிங்கிற பத்தின ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பத்தி டீடைல்டா இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம தமிழக அரசு தேர்வுகள் இயக்கம் சார்பில் வந்து ஒரு புதுவிதமான ஒரு செய்தி குறிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க. அந்த செய்தி குறிப்புக்கான ஒரு பிடிஎஃப் லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். அது நீங்களுமே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா படிச்சு பார்த்துக்கலாம். இதுல மேலேயும் மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. அரசு தேர்வுகள் இயக்கம் சென்னை 606 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் ஏப்ரல் 2025 அசல் மதிப்பெண் சான்றிதழ் வழங்குதல் குறித்து செய்தி குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. மார்ச் மற்றும் ஏப்ரல் 2025 10ஆம் வகுப்பு பொது தேர்வினை எழுதிய தேர்வர்களுக்கு மதிப்பெண் சான்றிதழ்கள் 3/9/2025 புதன்கிழமை, அதாவது செப்டம்பர் 3ஆம் தேதி உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய 38 மாவட்டத்திலுமே இருக்கக்கூடிய பள்ளிகள்ல வந்து என்ன பண்றாங்கன்னா காலையில 10 மணி முதல் வந்து ஒரிஜினல் மதிப்பெண் சான்றிதழ் வந்து வழங்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகளிலும் தனி தேர்வர்கள் தாங்கள் தேர்வு எழுதிய தேர்வு மையங்களிலும் அசல் மதிப்பெண் சான்றிதழ்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது 2024 டு 25 இந்த அகாடமிக் இயர்ல நீங்க 10th பப்ளிக் எக்ஸாம் வந்து எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான அந்த ஒரிஜினல் மார்க் ஷீட் அப்படிங்கறத வந்து வரக்கூடிய செப்டம்பர் மந்த் 3ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்றாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ தேர்வு எழுதிய மாணவர்கள் வந்து அனைவருமே வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டா வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா ஸ்கூல்லேயே போயிட்டு வாங்கிக்கலாம். அதே மாதிரி நீங்க வந்து அரியர் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா எந்த எக்ஸாம் சென்டர்ல வந்து நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க அங்க போயிட்டு நீங்க வந்து வாங்கிக்கலாம். இதுல பாஸ் ஆனவங்களுக்கும் அந்த மார்க் ஷீட் வந்து கொடுப்பாங்க. ஃபெயில் ஆயிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மார்க் ஷீட் அப்படிங்கிறது கண்டிப்பா அந்த இஷ்யூ பண்ணுவாங்க. அதனால நம்ம ஃபெயில் ஆயிட்டமேன்னு சொல்லிட்டு வாங்காம இருந்துட வேண்டாம். கண்டிப்பா நெக்ஸ்ட் நீங்க வந்து அரியர் சப்ளிமெண்டரி எக்ஸாம் எழுதுறதுக்கு கண்டிப்பா இந்த 10th மார்க் ஷீட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதனால நீங்க பாஸ் ஆயிருந்தாலும் பிரச்சனை இல்ல, ஃபெயில் ஆயிருந்தாலும் பிரச்சனை இல்ல. கண்டிப்பா நீங்க அந்த ஒரிஜினல் மார்க் ஷீட் அப்படிங்கிறத வாங்கி வச்சுக்கோங்க. இது கம்பல்சரியா தேவைப்படும் உங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு. இதுதான் வந்து இந்த ஒரு அப்டேட்ல வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல இருந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.